எல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரோட தனியும் எங்களுக்கு தேவையில்ல. 2026 இந்த படம் என்ன படம் நாங்க யூடியூப்ல பாத்துப்போம். ஆமா, ஆனா இந்த 2026 எலெக்ஷன் தேர்தல் இருக்குல்ல, அது யூடியூப்லயே நடத்திக்கலாம். யூடியூப்ல தேர்தலா? இல்ல புரியல. இல்ல, படத்தையே யூடியூப்ல பாத்தீங்கன்னா தேர்தல் யூடியூப்ல நடத்திக்கலான்ற. இல்ல, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? தேர்தல்னா சும்மா கிடையாதுங்க. தேர்தலுக்கு முன்னால இந்த அரசாங்கமே தேர்தலோட கண்ட்ரோல்ல போயிடும். அவங்கதான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் என் தலைவன் ஒவ்வொரு இடத்துல நின்னு பேசுவோம். எந்தெந்த முச்சந்தில நிப்பாரோ, முச்சந்தில நிப்பாரு, ஒவ்வொரு இடத்துல நின்னு பேசுவாரு. முச்சந்தில மூத்திர சந்தில நிப்பாரான்னு கேக்குறேன். ஹலோ, என் தலைவன் வந்து தேர்தல் கண்ட்ரோலோட இதுக்கு போயிருச்சுன்னா அரசாங்கத்தோட இது எல்லாமே தேர்தல் கண்ட்ரோலுக்கு போயிடும். புரியுதுங்களா? அவங்கள கண்ட்ரோல்ல இருக்கிறப்ப நம்மள எவனுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பிஜேபி காரனும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு டிஎம்கே காரனும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த கட்சிக்காரனாலும் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்பவே உங்க தலைவர் பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டாராம. ஒரு பக்கம் சிபிஐ, ஒரு பக்கம் ஜனநாயகன், நெருக்கடி தாங்க முடியலையாம. பிரச்சனையே இல்லாத ஒரு மனிதனுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம், இது மாதிரிலாம் ஒண்ணு பப்பு வேபாது.